தமிழ்ல பேசணுமா இங்கிலீஷ்ல பேசணுமா? இப்போ அதான் தமிழ் தான். இல்லை, ஃபஸ்ட்டு இது பண்ணிடுறேன். குட் ஈவினிங், ஆல்மோஸ்ட் அ குட் நைட் டு ரெஸ்பெக்டட் பிரதர்ஸ், டியர் டீச்சர்ஸ், அண்ட் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்னோட தம்பிங்களா என் தங்கைக்கு. ஏன்னா இந்த ஈவெண்ட் ஆல்மோஸ்ட் 4 to 5 hours போச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஏன்னா என்னோடய ஸ்கூலிங் டைமில் எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் நான் பார்த்ததில்லை. அதுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அ பிரின்சிபல் பிரதர் சாஹேப். பிகாஸ் நாங்கள் கிளாஸ் 7th or 6th படிக்கும் போது அவங்க எனக்கு ஹிஸ்ட்ரி டீச் பண்ணாங்க. அப்போது கற்றுக்குது ஏதோ கொஞ்சமோ மூளை அப்போ தான் வளர்ந்துருச்சு. அப்போது ஐம் சாரி, நிறைய பேருக்கு தெரியாது என் தமிழ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பிரதருக்கு கண்டிப்பாக தெரியாது, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ஸ்கூலிங் அஸ்ஸாமில் மான்ஃபோர்ட்டில் ஆரம்பித்தேன். அண்ட் தென் என் 10th அங்கே தான் நான் கிளியர் பண்ணேன். மான்ஃபோர்ட் ஒரு பெஸ்ட் பார்ட் நான் ஒரு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். அகாடமிக் மட்டும் இல்லை, அவங்க கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் ஐ திங்க் ஐ குட் சூஸ் அ கரியர் இன் டான்ஸிங். Till class 9th I was performing on stage. ஏன்னா நம்ம ரெகுலர்லி ஆனுவல் டே ஃபங்க்ஷன் ஒரு சம்திங் ஆர் தி அதர் ஏதாவது இருக்கும் where we get to come on stage. In the stage to all the parents also, in the stage only for அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க, அது முக்கியம் கிடையாது. இந்த ஸ்டேஜ்க்கு வந்துட்டு அந்த கான்ஃபிடென்ஸ், எல்லோரும் முன்னாடி நிற்கிறதுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு ஸ்கூலில் தான் கிடைக்கும். ஸோ எப்போவுமே ஒரு காம்படிஷன், ஒரு ஈவெண்ட் இருக்கும் போது அவங்கள முன் வைங்க. ஸ்கூல் சப்போர்ட், இப்போது ஸ்கூல் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி நான் பிரதர் சாய்க்கு அதுதான் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஸ்டேஜில் ஸ்கூலில் ஒரு ஸ்டேஜ் இவ்வளோ பேர் ஆடி நான் பார்த்ததே கிடையாது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஓவர் ஹியர் have the confidence and have the guts to come and stand right in front of us and perform, do the skit they sang. So it is so amazing, and I'm a proud Montfortians, and I hope this keeps growing. The Montfortian family keeps growing, becomes bigger and bigger. So எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எவ்வளோ நேரம் இந்த ஈவெண்ட் அவ்வளோ அழகாக போகிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய காரணம். எல்லா டான்ஸஸ்க்கு டீச்சர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா ஒரு கிட்ஸுக்கு பெர்ஃபார்ம், ஏன்னா நானும் இந்த மாதிரி கிட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், தெரியும் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவோன்னு. ஸோ அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரியும். ஸோ டீச்சர்ஸ்க்கு ஒரு பெரிய பாராட்டங்கள். அண்ட் எல்லா ஒரு ஸ்டூடெண்ட் இங்கே ஸ்கிட் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் பிரதர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், 3 பேர் கேர்ள்ஸ் பர்பிளில் இங்கே முடிக்கிறாங்க ஒரு டைலாக், திரும்பி இங்கே முடிப்பாங்க. ஸோ அதை ஒரு கோஆர்டினேஷனாக பண்ணி ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக எல்லோரும் பண்ணிங்க. ஸோ அ பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த ஆங்கர், whoever did the anchoring, to all the purple beautiful girls, to all the teachers and each and everybody who came here and performed tonight. Thank you so much for inviting me, Brother Sahai. I am very happy and glad I could be a part of 12th annual day of Montfort. Thank you so much. Thank you, ma'am, for sharing your rich experience. Thank you so much. Okay, taking extra time from the anchor, Sunita Gogai, 2008-9 you came to Chennai, I suppose. Right from that time, I tried her to many places. I worked in very many places, Bangalore, Karnataka, Kerala, and etc. But finally, we Mons and Sens are very lucky. I was able to contact her and get her here. It is because of her hectic schedule, we could not get her other places. So thank you, Sunita, for accepting our humble request, coming over to this place and honoring us. And we feel very proud. You are a proud Montfortian, and we feel proud of you. Thank you so much. God bless. This might not be in our culture, but I would love to do this. Thank you so much. God bless you.